நைட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு மீம் ஒன்று சென்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நானும் ஆர்வமாக அந்த மெசேஜை போய் பார்க்குறேன், அந்த மீமையும் பார்க்குறேன். பார்த்தோன்னே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அது என்னன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். அதுக்கு என்னடா இருக்குது, இந்த ரவி மோகன் இஷ்யூ பற்றி தானடா ஏதோ ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னு இருக்கீங்க. அது என்னன்னு தெரியுது முன்னாடி. ஸோ தெளிவாக சொல்கிறேன், அவன் அனுப்பின மீம் எனக்கு பிரச்சனை இல்லை. அதை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஸோ இப்போ அதை பற்றி நானே தெளிவாக அதில் என்ன இருக்குன்னு படித்து காட்டுறேன். பொண்டாட்டி கூட இல்லை துப்பு இல்லையாடா அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். சரி, ஓகே, பொண்டாட்டி கூட வாழ துப்பு இல்லைன்னு கமெண்ட்லாம் போட்டிருக்காருன்னு ஓகே. அது யார் போட்டிருக்காங்க? அவர் ஒரு விஜய் ஃபேனுங்க. அடுத்த பிரசாந்த் அவர் ஆக்கிட்டாங்க. ஸோ பிரசாந்த் இஷ்யூ 2005 நடந்துச்சு. இப்போ 2026 நடக்குன்னு தான் மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.